நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தோற்றுக்கொண்டே இருக்கீங்களா? உங்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்கள் கையில் சேராமலே இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அப்போ நீங்கள் தாங்க தேவன் தேடுற அந்த பாத்திரம். ஆமாங்க, அவரோட கையில் உங்களை ஒப்படைச்சிடுங்க. அவரே கெதின்னு அவர் பாதத்தில் காத்திருங்க. அவருக்கு உரிய பாத்திரமாக உங்களை வனைஞ்சு அதற்கே உபயோகப்படுத்துவார். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை தரும். அதுதாங்க பரிசுத்த வேதாகமத்தில் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்குது. அதனால் அற்பமான உலக இன்பங்களுக்காக நித்தியமான அழைப்பை நீங்கள் இழந்துடாதீங்க. இன்றைக்கே அவரோட பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவருக்கு உகந்த பாத்திரமாக உங்களை வனைஞ்சு எடுக்க முடியும். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அதனால தான் எல்லாரை விடவும் உங்ககிட்ட நோக்கமாக இருக்கிறதுனால பாடுகளின் மத்தியில் உங்களை சந்திக்க வருகிறார். அவருக்கு இடங்கொடுங்க.